10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை இந்த அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டோன்னா வில் கெட் மோர் தேன் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். ஐ ஆம் ஜெயக்குமார். கொஷின் நம்பர் 10. இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகே, இது ஏ, இது B, இது C. DE parallel to BC. Okay students, AB is equal to 3.6 cm கொடுத்துருக்காங்க. AC is equal to 2.4 cm கொடுத்துருக்காங்க. AD is equal to 2.1 cm கொடுத்துருக்காங்க. ஸோ AE is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தியரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்றால் ஏபி ஓகே பை ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி பை ஏஇ சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இவங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி பை ஏஇ. ஏபி இஸ் ஈக்குவல் எவ்வளவு 3.6, ஏசி இஸ் ஈக்குவல் எவ்வளவு 2.4, ஏடி ஈக்குவல் டு என்னது 2.1. ஸோ ஏஇ தெரியாது. Okay, cross multiplication 3.6 into AE is equal to 2.1 into 2.4. அப்போ AE is equal to 2.1 into 2.4 by 3.6. ஓகே, இப்போ பாருங்களேன், AE is equal to இந்த 2.1 வந்து 21/10 போட்டுக்கலாம். 2.4 வந்து 24/10 போட்டுக்கலாம். இந்த 3.6 வந்து 36/10 போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த 10 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 டேபிள்ஸில் இது 3 டைம்ஸ் போகும், இது 12 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் போகும், இது 3 டேபிள்ஸில் 1 டைம் போகும், இது 3 டேபிள்ஸில் 7 டைம்ஸ் போகும். அப்போ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 7 into 2/10. ஸோ 14/10 which is equal to 1.4. எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1.4 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.